ஒருத்தர் வீட்டில் வந்து ஃபோன் பில் ரொம்ப ஜாஸ்தி வந்திருக்கு ஒரு வாட்டி. அவர் என்ன பண்ணாராம், யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட, நான் என் ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணுறேன், இங்கே என்ன இவ்வளோ பில்லு ஜாஸ்தி வந்திருக்கு, நீங்கள் தான் பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், ஏங்க உங்களை மாதிரி தாங்க நானும் ஆஃபீஸ்லேயே பேசிட்டு வந்துடுறேன், இங்கெல்லாம் நான் யூஸே பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க பையனை கேட்டதுக்கு, அப்பா நான் வேலையே அங்கேயே எனக்கு ஃபோன் இருக்குப்பா, இங்கே நான் யூஸே பண்ணுறது இல்லைப்பா, ஆனால் ஒரு நாள் நான் பார்த்தப்பா நம்ம வேலைக்கார அம்மா தான் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் வேணால் அவங்கள கேட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து வேலைக்காரம்மா கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க இவ்வளோ ஃபோன் பேசியிருக்கீங்க போல இருக்குது, இவ்வளோ ஜாஸ்தி பில் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், சார் ஏன் சார் இதுக்கு போய் என்ன இப்படி திட்டுறீங்க, நீங்கள்லாம் எப்படி வந்து வேலை செய்கிற இடத்துல ஃபோன் பேசுனீங்களோ அதே மாதிரி தான் சார் நானும் வேலை செய்கிற இடத்துல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் சார், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். இவங்க 3 பேரும் அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்க தப்பை நம்ம குத்தி குத்தி காட்டிகிட்ருக்கோம். நம்மளுக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் அது தக்காளி தொக்கு, அப்படி தானே?